Hello everyone, this is Safnaj from OMI Mac. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்கோஸில் இருக்கிற செட்டிங்ஸை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பாட்லைட் சர்ச்சை பற்றி பண்ணியிருந்தோம். அதாவது மெக்கோஸில் இருக்கிற ஸ்பாட்லைட் சர்ச்சை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஆல்ரைட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேக்கோஸில் இருக்கிற செட்டிங்ஸை பற்றி. ஸோ செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் மெத்தட் சிம்பிளி உங்களோட டொக்கில் இங்கே சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஆப்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ் அப்படியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸில் எல்லாமே உங்களுக்கு ஐக்கன்ஸ் வியூவாக தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே அதோடைய செக்ஷன்ஸை வந்துட்டு இப்படி ரோஸாக பிரிச்சிருப்பாங்க. உங்களுடைய மெக்கில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோட செட்டிங் இருக்குதாம்னு சொன்னால் அது இந்த தேர்ட் ரோவில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே எனக்கு மை சீக்வல் இருக்குது. ஸோ இந்த ஐக்கன் வியூஸ் வந்துட்டு சிம்பிளாக ஜென்ரல், டெஸ்க்டாப், ஸ்க்ரீன் சர்வர், டாக் அண்ட் மெனு பார் அப்படி கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த மெக்கில் சைன்இன் பண்ணிருக்கிற ஆப்பிள் ஐடி இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அண்ட் நீங்கள் உங்களோட ஆப்பிள் ஐடியை மேனேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே சிம்பிளி ஆப்பிள் ஐடின்னு கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி எந்தெந்த சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸோட டேட்டா உங்களுடைய ஐக்ளவுடுக்கு பேக்கப் ஆகணும்னு சொல்லி இங்கே நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆப்பிள் ஐடி எந்தெந்த டிவைசஸில் சைன்இன் பண்ணியிருக்குதோ அது இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இல்லை அந்த டிவைஸை மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் சிம்பிளி அதை இங்கேருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் செட்டிங்ஸ் மெயின் மெனுக்கு போகணும்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்குற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுறதால சிம்பிளி நீங்கள் சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ் மெயின் பேஜுக்கு வரையலும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டகரிஸ் படி தான் மெக்கோஸில் அதோட செட்டிங்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் இங்கே வியூக்குள்ளே வந்து ஆர்கனைஸ் பை கேட்டகரிஸ்ன்னு இருக்கிறத ஆர்கனைஸ் அல்ஃபாபெட்டிக்கல்னு கொடுத்து விட்டால் அது வந்துட்டு அல்ஃபாபெட்டிக்ஸ் ஆர்டரில் அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். அதே நேரம் நீங்கள் இந்த வியூவில் கிளிக் பண்ணுறப்போ செட்டிங்ஸ் பேஜில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற நிறைய சப் செட்டிங்ஸை நீங்கள் இங்கே ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பேஜை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்க முடியும். சிம்பிளி இங்கே கஸ்டமைஸ் கொடுத்து விட்டு உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த மெயின் பேஜில் தேவையில்லையோ அதை நீங்கள் சிம்பிளி டிக் எடுத்து விட்டு டன் கொடுத்து விட்டால் ஓகே, நான் ஸ்க்ரீன் டைம் செட்டிங்ஸை இப்போ ஹைட் பண்ணியிருக்கேன். அதை எனேபிள் பண்ணணும்னு சொன்னால் அது ஸ்டில் இந்த வியூ செக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதை எகெயின் எனேபிள் பண்ணுறேன்னு சொன்னால் எகெயின் கஸ்டமைஸ் கொடுத்து விட்டு ஸ்க்ரீன் டைமை கிளிக் பண்ணிவிட்டால் ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இங்கே சர்ச்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குற மெயின் செட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் சப் செட்டிங்ஸை கூட இங்கே சர்ச் பண்ணி ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஜென்ரல் இருக்கிற டிஃபால்ட் வெப் ப்ரௌசர் இங்கே க்ரோம்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸை நான் வந்துட்டு ஜென்ரலுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணாமல் சம்டைம்ஸ் எனக்கு மறந்து கூட போயிருக்கும் என்ன செட்டிங்ஸ் எந்த மெயின் செட்டிங்ஸுக்குள்ளே வருதுன்னு சொல்லி. ஸோ அப்படியான சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளி நான் டிஃபால்ட் வெப் ப்ரௌசர்னு சர்ச் பண்ணுறப்போ அது வந்துட்டு ஸ்பாட்லைட் பண்ணி காட்டுது நான் சர்ச் பண்ணுற பர்டிகுலர் செட்டிங்ஸ் ஜென்ரல் பேஜில் தான் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் சிம்பிளி இங்கே கிளிக் பண்ணியும் அந்த செட்டிங்ஸுக்கு போகலாம், இல்லைன்னு சொன்னால் ஜென்ரலில் கிளிக் பண்ணியும் இங்கே நேவிகேட் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த டாக் அண்ட் மேலே பார்க்குற இந்த மெனு பார் இதோட செட்டிங்ஸை கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சொன்னால் செட்டிங்ஸில் டாக் அண்ட் மெனு பார் இங்கே வந்தால் சைட் பார் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக டாக் அண்ட் மெனு பார் இந்த டாக்கோட சைஸ் அண்ட் மேக்னிஃபிகேஷன் நான் செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிற செட்டிங்ஸை நான் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் சென்டர். ஸோ வைஃபை இது வந்துட்டு மெனு பாரில் ஷோ பண்ணணுமா இல்லையா, ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் இது. அண்ட் ப்ளூடூத், ஏர்ட்ராப், டு நாட் டிஸ்டர்ப் இதெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட செட்டிங்ஸை நீங்கள் ஷார்ட்கட்டில் வரணும்னு சொன்னால் மெனு பாரில் இருக்கிற இந்த ப்ளூடூத் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ளூடூத் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணியும் ப்ளூடூத் செட்டிங்ஸுக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வால்பேப்பர், ஸ்க்ரீன் சேவர் கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே டெஸ்க்டாப் அண்ட் ஸ்க்ரீன் சேவர் பேஜில் உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைனமிக் வால்பேப்பர்ஸ் அண்ட் லைட் அண்ட் டார்க் தீம் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஒரு டைனமிக் வால்பேப்பர் ஏரியா. இங்கே உங்களுடைய கரண்ட் ஆக்டிவில் இருக்கிற வால்பேப்பர் காட்டும். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய கஸ்டம் பிக்சர் உண்ட வால்பேப்பராக வைக்கணும்னு சொன்னால் சிம்பிளி அந்த பிக்சரை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டால் அது வால்பேப்பராக செட் பண்ணிக்கும்.
அடுத்த முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு சொல்லணும், உங்களுடைய ஐஃபோன் iOSல இருக்கிற மாதிரி ஆப் செட்டிங்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜில் இருக்காது. அதாவது உங்களுடைய மெக்கோஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன்ஸோட செட்டிங்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் அந்த பெர்டிகுலர் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸுக்கு போய் தான் அதோடைய ப்ரெஃபரன்சஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக மெக்கோஸ் செட்டிங்ஸ்லேருந்து அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நம்மளோட ஐஃபோனில் அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸை நம்ம ஜென்ரல் செட்டிங்ஸில் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெக்கோஸில் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய டிஸ்கார்ட் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸை மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ரெஃபரன்ஸ் வந்து தான் அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் வித் சஃபாரி அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நான் சஃபாரி செட்டிங்ஸுக்கு போகணும்னு சொன்னால் சஃபாரி ஓப்பன் பண்ணிவிட்டு சஃபாரி கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்சஸ், இப்படி தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸை கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸில் இருக்கிற சப் செட்டிங்ஸை நீங்கள் குயிக்காக நேவிகேட் பண்ணணும்னு சொன்னால் சிம்ப்ளி உங்களுடைய டொக்கில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுறப்போ அதில் இருக்கிற எல்லா சப் செட்டிங்ஸும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மவுஸ் செட்டிங்ஸ் போகணும்னு சொன்னால் மவுஸை கிளிக் பண்ணப்போ மவுஸோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிரும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மெக்கோஸில், இன்கேஸ் ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு புரியலை, இல்லை அது இன்னும் தெளிவில்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வேணும்னு சொன்னால் சிம்ப்ளி உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜில் இருக்கிற ரைட் சைட் பாட்டம் கார்னரில் அங்கே இருக்கிற கொஷன் மார்க்கை கிளிக் பண்ணுறப்போ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு குயிக் கைடை வந்துட்டு ஓப்பன் பண்ணும். இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஈச் செட்டிங்ஸுக்குரிய டிஸ்கிரிப்ஷனை நல்ல விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி ஒரு இன்டீட்டெயில்டான ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மெக்கோஸில் இருக்கிற சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.